மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே 9 மாத பெண் குழந்தையை தண்ணீரில் மூழ்கடித்து துடிதுடிக்க கொலை செய்த தாயை போலீசார் கைது செய்தனர். ரகசிய காதலனுக்கு பிறந்ததாக கூறி கணவன் டார்ச்சர் கொடுத்ததால் மனைவி எடுத்த கொடூர முடிவு அம்பலமானது எப்படி? இரண்டாவதாக பிறந்த பெண் குழந்தை ரகசிய காதலனுக்கு பிறந்ததாக கூறி பிரச்சனை செய்த கணவன், தொல்லையால் குழந்தையை கொடூரமாக கொலை செய்த மனைவி, மதுரையை அலறவிட்ட சம்பவத்தில் நடந்த திடீர் ட்விஸ்ட். மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே உள்ள ராமசாமிபுரத்தைச் சேர்ந்தவர் பாண்டித்துரை, கலைச்செல்வி தம்பதி. இவர்களுக்கு 4 வயதில் பெண் குழந்தை உள்ளது. அன்பாக நகர்ந்த அவர்களது குடும்ப வாழ்க்கையில் பேரடியாக கலைச்செல்வி அதே ஊரைச் சேர்ந்த வேறொரு நபருடன் ரகசிய உறவில் இருந்தது கணவருக்கு தெரிய வந்தது. பிரச்சனையாகி பின்னர் குழந்தைக்காக இருவரும் மீண்டும் சேர்ந்து வாழ்ந்தனர். அப்போது கருவுற்றிருந்த கலைச்செல்விக்கு 2ஆவதாக பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அக்குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என கூறி பாண்டித்துரை அடிக்கடி தகராறு செய்து வந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான கலைச்செல்வி தனது 9 மாத குழந்தையை தண்ணீரில் மூழ்கடித்து படுகொலை செய்துள்ளார். உடல்நலக் குறைவு காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்களுக்கு கூட சொல்லி அனுப்பாமல் உடனுக்குடன் அடக்கம் செய்தனர். இதனால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் புகார் அளித்து சேடபட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் காவல்துறை உதவியோடு குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து அங்கேயே உடற்குறாய்வு செய்தனர். அதில் குழந்தை மூச்சடைத்து துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டது உறுதியானதாக தெரிகிறது. இதனையடுத்து குழந்தையை கொன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கணவன் மனைவி இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.